ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்மாக் டவுன் இட்டாலியில் நடந்த ஃபர்ஸ்ட் ஸ்மாக் டவுன் ஆஃப்டர் கிளாஷ் இன் இட்டாலி பேப்பர் வியூ, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஷோவில் மெயின் ஹெட்லைன்ஸ் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கோடி ரோட்ஸுக்கும் குந்தருக்கும் நடுவில் நடந்த திருப்பம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேட் கேபிளோட ரிட்டர்ன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கியானா ஜேம்ஸ் அண்ட் ஜூலியாவுக்கு நடுவில் நடந்த விரிசல், அப்புறம் கிங் ஆஃப் த ரிங்கில் ஜெயிச்ச நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ ஏமாத்திய லிவ் மார்கன். ஸோ இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே நம்ம குந்தர் கோபமாக என்ட்ரார் அரீனாக்குள்ளே அந்த அனௌன்ஸ் டெஸ்கெல்லாம் தூக்கி போடுறாரு, உடச்சி போடுறாரு. ஏன்னா அவர் கோபமாக இருக்கார். அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அனௌன்ஸ் டேபிளுக்கு மேலே ஏறி நின்று எனக்கு அநீதி நடந்துருச்சு, என் காலு ரோப்பு கடியில் இருந்துட்டுமே அவன் பின் போட்டு எனக்கு ஏமாற்றி என்னை டைட்டிலில் தோக்கடிச்சிட்டாங்க, எனக்கு நீதி வேணும் அப்படிங்கிற மாதிரி குந்தர் சொல்ல நம்ம கோடி ரோட் சென்டர் ஆறாரு. கோடி ரோட் சென்டர் ஆகிட்டு உனக்கு நீதி தானே வேணும், வா ரீமேட்ச் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்தா சாமிசேன் என்டர் ஆறாரு. சாமிசேன் என்டர் ஆகிட்டு நீங்கள் 2 பேரும் என்ன காமெடி பண்ணுறீங்களா, நீங்கள் பாட்டுக்கு மாறி மாறி மேட்ச் ஆடினீங்கன்னா, கோடி ரோட்ஸ் நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, குந்தரை முடிச்சுட்டு நான் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னு வரேன்னு சொன்னேன்ல, அது எங்கே கற்றுக் கொடுக்க போகிற, எப்போ கற்றுக் கொடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சாமிசேன் கேட்குறாரு. ஸோ அப்படியே அது 3 பேத்துக்கு இடையில ஒரு ப்ராலாக மாறுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வெளியில் சூசைட் டே வெடிக்கும் போது குந்தர் மாற அவர் போய் சாமிசேனை மோத, அப்படியே சாமிசேன் கடுப்பாகி கோடி ரோட்ஸ் கை கொடுக்குறாரு, தெரியாமல் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி கை கொடுக்குறாரு. கையை ஷேக் பண்ணாமல் கிளம்பி கோவத்தில் போன சாமிசேன். ஸோ பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஜூன் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் ரீமேட்ச் நடக்க போகுது, கோடி ரோட்ஸ் வர்சஸ் குந்தர். ஸோ அதில் அடுத்த வார ஸ்மாக் டவுனில் அது என்ன ஸ்டிப்புலேஷனுங்கிற மாதிரி சொல்கிறேன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது பொறுத்திருந்து பார்க்கணும், அடுத்த ஸ்மாக் டவுனில் என்ன ஸ்டிப்புலேஷன் வைக்க போகிறாங்கங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் நம்ம நிக் ஆல்டிஸும் சாமிசேனும் பேசிகிட்டு இருக்கும்போது ஷேட் கேபிள் என்ட்ரி கொடுக்குறாரு. க்ரௌடெல்லாம் செமையாக சியர் பண்ணுறாங்க. ஸோ இன்னமே ஷேட் கேபிள் ஸ்மாக் டவுனில் இருப்பாருங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அவரோட ஸ்டோரி லைன்லாம் இன்னமே எப்படி போகுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். அவர் சம்மர் ரெஸ்லர் கைஸ் ஷேட் கேபிள். ஸோ அந்த செக்மெண்ட் முடியுதா, அப்படியே பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் த ரிங் மேட்ச் நடக்குது, ஃபேட்டல் 4-வே. பெய்லி வர்சஸ் கியானா ஜேம்ஸ் வர்சஸ் ஜேசி ஜெயின் வர்சஸ் ரக்கேல் ராட்ரிகஸ் மேட்ச் நடக்குது. ஸோ எப்பவும் போல் மேட்ச் நல்லா போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரக்கேல் ராட்ரிகஸ் அவங்க ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் அது ஹைலைட் கிடையாது கைஸ். மேட்ச்சுக்கு அப்புறம் கியானா ஜேம்ஸ் ஜூலியாவை பார்த்து கத்திட்டு இருக்காங்க, உன்னால தான் மேட்ச் தோத்தேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. கடுப்பான ஜூலியா கியானா ஜேம்ஸை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அட்டாக் பண்ணிட்டு, போதுண்டா சாமி உன் அவகாசமும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு உடத்த ஜூலியா. ஸோ ஜூலியா ஃபேஸ் டர்ன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராய்ஸ் கீஸுக்கும் டாலட்டோங்காக்கும் மேட்ச் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டாலட்டோங்கா ஜெயிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் போட்டு ராய்ஸ் கீஸை மொத்துறாங்க. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சோலோசிக்கோவா முக்கிட்டு இருக்காரு ராய்ஸ் கீஸை அவரோட ஃபேக்ஷனில் சேர்க்கணுங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அவர் ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஸோ ராய்ஸ் கீஸை ரொம்ப மண்டையை கழுவுறாரு. ஸோ சோலோசிக்கோவா ராய்ஸ் கீஸை சேர வைப்பாரா எம்எஃப்டிஸில், பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்மெலோ ஹைஸ் வர்சஸ் ரிக்கி சைன்ஸ் மேட்ச் நடக்குது. அதில் ரிக்கி சைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏமாற்றி மடக்கி பின் போட்டு ஜெயிச்சிட்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி வராங்க. ரியா ரிப்ளி அவங்க சொல்கிறாங்க, இதோட நான் ஜெட் கார்கில் சாப்டரை முடிக்கிறேன், அடுத்த சாப்டருக்கு நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார்லட் ஃப்ளேர், நான் உங்கள்கிட்ட ஹெல்ப் எதிர்பார்க்கல, ஆனால் நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா சார்லட் ஃப்ளேர் வெளியில் வராங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் குவீன் ஆஃப் த ரிங் ஜெயிக்க போகிறேன், ஜெயிச்சுட்டு நான் உனக்கு எதிராக நிற்பேன், அப்போல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் ஒன்றும் சரி வராது, நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஷார்லட் சொல்கிறாங்க. பார்த்தா டிஃபனி ஸ்டாட்டன் வெளியில் வராங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் தான் இந்த குவீன் ஆஃப் த ரிங் ஜெயிப்பேன், அப்புறம் நான் ஒன்று ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்தா ஜெட் கார்கில் வராங்க. ஜெட் கார்கில் எப்பவும் போல் வாய் பேசுகிறாங்க, நான் தான் ஜெயிப்பேன், நான் திருப்பியும் வரப்போகிறேன் ஒன்று ரியா ரிப்ளி அப்படிங்கிற மாதிரி ஜெட் கார்கில் சார்லட் ஃப்ளேர் சொல்கிறாங்க, சரி ரியா ரிப்ளிக்கு உடம்பு சரியில்லை, நீ இருக்கல டிஃபனி, நானும் நீயும் டாக் டீம் ஆகி அந்த ஜெட் கார்கிலும் மீச்சினுக்கும் எதிராக மேட்ச் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அந்த மேட்ச் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம ஜெட் கார்கில் வந்து ஜேடனை போட்டு டிஃபனி ஸ்டாட்டனை பின் போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஜெட் கார்கில் அண்ட் மீச்சின் ஜெயிச்சிட்றாங்க. அது முடித்தோடனே நான் மெயின் event நடக்குது, ஃபேட்டல் 4-way மேட்ச் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கர் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம ட்ரிக் வில்லியம்ஸும் பிரான் பிரேக்கரும் செமையாக வெறித்தனமாக அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் டேமியன் ப்ரீஸ்ட்டும் இவங்களும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க வந்து ஓபா ஃபெமிக்கு எதிராக மேட்ச் ஆடணும். அதனால பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் இப்போதைக்கு வேண்டாம், இல்லைன்னா நம்ம டேமியன் ப்ரீஸ்ட்டும் ட்ரிக் வில்லியம்ஸும் சரி வராது. அதனால ஓபா ஃபெமிக்கு இறையாக்கணும்னா ஒரு ஆள், அது டாமினிக் மிஸ்டீரியோ மட்டும்தான். ஸோ அதனாலவே டாமினிக் மிஸ்டீரியோ ஜெயிக்க வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்பவும் போல் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு லிவ் அக்கா வராங்க. லிவ் மார்கன் வந்து கீழே லோ ப்ளோ விடுறாங்க டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கு. விட்டோடனே நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ அவரோட 619 ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிட்றாரு மேட்சை. ஸோ அடுத்த செமிஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ நடக்கும். இப்போ அந்த அடி கொல்ல போகிறாரு டாமினிக் மிஸ்டீரியோவா ஓபா ஃபெமி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் இன்னைக்கு ஸ்மாக் டவுனில் முக்கியமாக நடந்த சம்பவங்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க. உங்களுக்கு இந்த ஷோ பிடிச்சிருந்துச்சா, சேட் கேபிள் ரிட்டர்ன் எப்படி இருந்துச்சு, என்ன ஏதுங்கிறத ஃபுல்லாக கமெண்ட்ஸில் விடுங்க. மேலும் WWE வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா நியூஸு, ஸ்டோரிஸு, ரிவ்யூஸு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி இல்லை ஆல்டர்னேட் டேஸில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, thanks for watching.